வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் டொமேட்டோ தொக்கு, வெங்காய தக்காளி தொக்கு. இது சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போடுறோம். சீரகம் போட்டதுக்கப்புறம் உளுந்தப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை கட் பண்ணி அதையும் போட்டுட்டோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா வந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வரப்போ தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கு. அந்த 3 தக்காளியும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக அப்பப்போ மூடி வச்சு கிளறி விட்டுட்டுடலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். அதையும் போட்டு கிளறணும். இப்போ ஓரளவு நல்லா வந்துடுச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுறோம். தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு கிளறிக்கலாம். இப்போ மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறோம். அது கொஞ்சம் கலருக்காண்டி போடுறது. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் கிளறிட்டு அதோட கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் எவ்வளோ வேணும்னு பார்த்து போட்டுக்கணும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும் இல்லை, தண்ணியே ஊற்றாமல் கூட அப்படியே வச்சிடலாம். நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவி கிளறி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி. இது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு அவசரத்துக்கு இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.